இரட்டை இலை சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் எடப்பாடி பழனிசாமிற்கு சாதகமாக உத்தரவை பிறப்பிக்க உள்ளது. சி.வி. சண்முகம் அவர்கள் நேரடியாக தேர்தல் ஆணைய தலைமை அதிகாரியிடம் தெரிவித்துவிட்டார். கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட OPS, சசிகலா, டிடிவி தினகரன், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், சூரியமூர்த்தி, பன்னீர்செல்வத்தின் மகன் OP ரவீந்திரநாத் அவர்களுக்கும் அதிமுகவிற்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. சட்டப்படிதான் பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளாரை தவிர எந்த ஒரு பித்தலாட்டமும் நடைபெறவில்லை என்பதை சி.வி. சண்முகம் அவர்கள் ஆதாரத்துடன் தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடம் தெரிவித்து விட்டார். மேலும் இனிமேல் OPSற்கு என்ன நிலைமை என்று நீங்கள் கேட்கலாம். இனி பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அதிமுகவில் இடம் கிடையாது. அரசியலில் அனாதையாக்கப்படுவார். 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது பன்னீர்செல்வம் அவர்கள் போட்டியிடாத முடியாத வகையில் அமையும். அதை மீறி அவர் போட்டியிட்டால் சுயேட்சையாக அவர் எந்த தொகுதி வேண்டுமானாலும் போட்டியிடலாம். வெற்றியடைவதும் தோல்வியடைவதும் மக்கள் கையில்தான் இருக்கிறது என்பதை நேரடியாக சி.வி. சண்முகம் அவர்கள் தெரிவித்துவிட்டார். சட்டமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னம் இல்லாமல் அதிமுக போட்டியிடும் என்று OPS தரப்பினர்கள் கூறி வந்த நிலையில் தேர்தல் ஆணையமானது அதிமுக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில்தான் போட்டியிடும் என்பதற்கான உத்தரவை கூறியுள்ளதாகவும், இனி வருகின்ற சட்டமன்ற தேர்தல் மட்டுமல்ல, எந்த ஒரு தேர்தலாக இருந்தாலும் இரட்டை இலை சின்னத்தில்தான் அதிமுக போட்டியிடும் என்பதை தெள்ளத் தெளிவாக தெரிவித்திருக்கிறது தேர்தல் ஆணையம். இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பார்க்கப்படுகிறது. மேலும் அவர்தான் பொதுச்செயலாளர் என்பதை உறுதியும் செய்யப்பட்டுவிட்டது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு உங்களது ஆதரவா என்பதையும், தேர்தல் ஆணையத்தின் இந்த முடிவு சரியானதா என்பதையும் மறக்காம கமெண்ட் வாயிலாக தெரிவிங்கள். நன்றி, வணக்கம்.